அப்ப கோர்ட்ல இந்த குற்றவாளி சுட்டப்ப அவங்ககிட்ட இருந்து இன்ஸ்பெக்டர் கைப்பற்றின துப்பாக்கி இந்த துப்பாக்கியால சுட்டனால தான் அந்த 4 பேர் இறந்து போனாங்கன்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட் இதெல்லாம் பொய்யா? மிஸ்டர் சுக்ரன், இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? யுவர் ஆனர், அவங்க 2 பேரையும் கிராஸ் எக்ஸாமின் பண்ணலாமா? இந்த துப்பாக்கி யாருது? அந்த கொலைக்காரனுடையது. ஜட்ஜி தீர்ப்பு சொல்ற வரைக்கும் உங்க வாயால அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் தெரியும்ல? சாரி சார், இந்த துப்பாக்கி அந்த பையனுடையது. நான் சொல்றேன் இந்த துப்பாக்கி உங்களோடதுன்னு. நோ சார். நோனா? கோர்ட்ல ப்ரூஃப் தான் பேசும். கைரேகை எக்ஸ்பர்ட் ரிப்போர்ட் படி இந்த துப்பாக்கியில உங்க கைரேகை தான் இருக்கு. இன்னைக்கு அவசரத்துல எடுத்ததுனால கைரேகப்பட்டிருக்கலாம். துப்பாக்கியில உங்க கைரேகை இருக்கிறதுனால நீங்க தான் குற்றவாளின்னு உங்களை தூக்கில போட்டுடலாமா? அந்த 4 பேரோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் நீங்க தானே? எஸ் சார். அந்த 4 பேர் எப்படி செத்தாங்க? துப்பாக்கி புல்லட்ஸ் பாஞ்சதுனால அவங்க உயிர் போயிருக்கு. அந்த ரவை கூட கோர்ட்ல தான் இருக்கு. ரவ உப்மால தான் இருக்கும். கோர்ட்ல இருக்கும். ஐ மீன் தோட்டா. புல்லட்ஸ். யுவர் ஆனர், கேன் ஐ see the bullets? சாரி டாக்டர், இந்த 4 புல்லட்ஸ் தான் அந்த 4 பேரோட டெட் பாடியில இருந்து எடுத்தீங்களா? எஸ் சார். இந்த புல்லட்ஸ் உடம்புல பாஞ்சதுனால தான் அந்த 4 பேரும் செத்தாங்களா? ஷூர் சார். இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லையே? நோ சார். தேங்க்யூ. யுவர் ஆனர், இந்த பிஸ்டல் ரவியோடதுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இந்த புல்லட் செத்து போனவங்களோட உடம்புல இருந்து எடுத்ததுன்னு டாக்டர் சொல்றாரு. ரவி இந்த கொலையை செஞ்சிருந்தாருன்னா இந்த பிஸ்டலுக்கும் இந்த புல்லட்ஸுக்கும் சம்பந்தம் இருக்கணும். Am I right? Yes, you are absolutely right. I'm always right. See the fact. செட் ஆகல. 4 புல்லட்ஸும் செட் ஆகல. செக் பண்ணி பாருங்க யுவர் ஆனர். செட் ஆகாது. ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். சோ அந்த பிஸ்டலுக்கும் அந்த தோட்டாவுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த 4 பேரோட கொலைக்கும் ரவிக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப அந்த 4 பேரை கொலை பண்ணது யாரு? அது வேற கேஸ் மிஸ்டர் ராமானுஜம். ரவிக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையான்றதுதான் இந்த கேஸ். அது நான் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். அதுதான் நிஜம், உண்மை, சத்தியம், ஃபேக்ட். தீர்ப்பு 4 மணிக்கு ஒத்தி வைக்கப்படுகிறது. இது உனக்கே நல்லா இருக்கா? 4 பேரை கொண்டவன் கேஸ 4 பாயிண்ட்ல போட்டு உடைச்சிட்டியே. கில்லாடி லாயர் பாணி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், சாதாரண லாயர் தான். நீயா? தகப்பன் சாமியாச்சே. சார், உங்களுக்கு தெரியாத லா இல்ல. நம்ம கிட்ட வர கிளையண்ட காப்பாற்ற வேண்டியதானே சார் ஒரு வக்கீலோட தொழில் தர்மம். அதே தொழில் தர்மப்படி நானும் தீர்ப்பு சொல்லிட்டுமா? சொல்லுங்க. அந்த அப்பாவி பையனை தூக்குல போட சொல்லி தீர்ப்பு சொல்லுங்க. என்னத்த சொல்றது, முதல்ல உட்கார். 10 மணிக்கு கோர்ட்ல சுட்டவன 6 மணிக்கு பிளைட் ஏத்தி பெங்களூர் அனுப்பிச்சுட்ட. சைதாப்பேட்டையில சந்து பந்தெல்லாம் ஓடவன சதன்ஸ்டா ஹோட்டல்ல தங்க வச்சுட்ட. போதாக்கரைக்கு வேற ஏதாவது பிளேட்டை அடிச்சா பிளேட்டே மாத்திட்டியே. பிபி காட்டின போட்டோவை மேஜிக்னு சொன்னது இல்லாம அவர் சுட்ட மாதிரி ஒரு போட்டோ காட்டி பிபிக்கு பிபி ஏற வச்சியப்பா. எல்லாத்துக்கும் மேல சுட்ட பழம் வேற சுடாத பழம் வேற அபியாருக்கு சொன்ன மாதிரி துப்பாக்கி வேற தோட்டா வேற கேஸே உடச்சுட்டியப்பா. புரியுதுல்ல? அப்ப சட்டப்படி சாட்சிப்படி சுக்ரன் வாக்குப்படி தீர்ப்பு சொல்லுங்க. இருந்தாலும் பட்ட பகல கோர்ட்ல 4 பேரை கொண்டவன நீ நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணிருக்க. இது உன் மனசாட்சிக்கு சரின்னு படுதா? யாரு சார் கொலை பண்ணா? அந்த 4 பேர் யாரு? இல்ல நான் அவுட் ஆஃப் த கோர்ட் கேக்குறேன், சொல்லுங்க. பாவம் சார், கிராமத்துல இருந்து அனாதைகளை வந்த அப்பாவி பசங்க. எனக்கு அவங்களுக்கு எந்த உறவும் இல்ல, ஒட்டும் இல்ல. ஆனா தமிழனா பிறந்த ஒவ்வொருத்தரையும் என் உறவா நினைக்கிறேன், என் உயிரா மதிக்கிறேன். அவங்களுக்கு ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அது எனக்கு நடந்ததா நினைச்சு துடிக்கிறேன். அந்த சின்ன பொண்ணை போட்டு கதற கதற கெடுத்து நாசம் பண்ணி குப்பமேட்ல போட்டு வச்சிருக்கானுங்க. யாரு? சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு போலீஸ்காரன்,
தர்மத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு ஜட்ஜு மக்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு மந்திரியோட மகன். கேவலமா இல்ல சார்? நீங்க மனசாட்சியை பத்தி பேசுனதுனால சொல்றேன். உங்க மனசாட்சி பேசுறத நீங்க கேட்கணும்னா தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி இந்த கேசட்டை பார்த்துட்டு தீர்ப்பு சொல்லுங்க. இது வெறும் வீடியோ கேசட் இல்ல சார், உங்க மனசாட்சியை திறக்க போற சாவி. பார்த்துட்டு பயப்படாம வந்து தீர்ப்பு சொல்லுங்க. வர்றேன்.